அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோடை காலம் பிள்ளைங்கள் எல்லாருக்கும் விடுமுறை விட்டாங்க. பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களை என்ன செய்யறதுன்னு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கு. ஏன்னா இந்த கோடை காலத்துல அதிகமான வெப்பம் இருக்கு. அதுல இருந்து பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, அதிகமான விடுமுறை இருக்குது. நிறைய நேரம் அவங்க சும்மா கழிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்ப இதுல பிள்ளைங்களுடைய காலத்தை வீணாக்காம எப்படி பயனுள்ள முறையில கழிக்கிறதுங்கிற அந்த குழப்பம் பெத்தவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. இதுதான் பெத்தவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை. அப்ப இந்த காலத்துல நம்மளுடைய பிள்ளைங்களுடைய தீனும் பாதிக்கப்படாம, நம்மளுடைய பிள்ளைங்களுடைய உடலும் பாதிக்கப்படாம, பிள்ளைங்களை எப்படி இந்த காலங்கள்ல நம்ம பராமரிக்கணும், அவங்களை எப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கோடை காலத்துல நாம நம்மளுடைய பிள்ளைங்களுடைய விஷயத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அந்த விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதாக, நம்மளுடைய பிள்ளைங்களை அதிகாலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கணும். ஏன்னா குளிர்காலங்கள் எந்திரிக்கிறதுக்கு பிள்ளைங்க சிரமப்படுவாங்க. ஆனா இந்த வெயில் காலத்துல பிள்ளைங்க காலையில எந்திரிக்கிறது மிக லேசானதாக இருக்கும். ரெண்டாவது, முன்ன சொன்ன மாதிரி இரவுல சீக்கிரம் அவங்க படுத்துட்டாங்கன்னாக்க காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது அவங்களுக்கு மிக ராகத்தானதாக ஆயிடும். அதனால பெத்தவங்க பிள்ளைங்களை இந்த ஃபஜருடைய நேரத்துல எழுப்பி ஃபஜருக்கு தொடர்ந்து எழக்கூடிய பழக்கமுடைய பிள்ளைங்களாக நம்மளுடைய பிள்ளைங்களை மாற்றணும்.